ஹாய். இந்த சுடிதாரில் இந்த சைடு ஓப்பன் வந்து நிறைய பேர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆவீங்க. நான் ஈஸியான மெத்தடில் வந்து எப்படி சொல்லித்தரேன்னு சொல்லி பாருங்கள். இது ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் தான். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். சுடிதார் வந்து சைடு ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச் நம்ம 3 ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதில் லாஸ்ட் ஸ்டிச் ஃபைனல் ஸ்டிச் போடும்போது வந்து நம்மளோட ஸ்டிச்சை வந்து இன்ச்சஸ் வந்து பெருசாக பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விட்டுடுங்க. இப்போ இதை வந்து இப்படி டபுளாக வந்து இப்படி ஓப்பன் ஆகும் இல்லைங்களா, இதில் வந்து இப்படி டபுளாக இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்கு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்குவாங்க. பாருங்க, இதுக்கு ஓரமாக இப்படி கீழே வந்து இப்படி டபுளாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓரமாக ஸ்டிச் போட்டுக்குவாங்க. இங்கே கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு அப்படியே ஒரு எம்எம்க்கு மேலே போயிட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதே போல் இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து அதே போல் ஓரமாக வாங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து ஃப்ளாட் ஆகிட்ருக்கும். இப்போ வந்து இந்த சைடு அதே போல் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரே சைஸில் வந்து வரும். வந்து அதே போல் பேக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் அவ்வளோதான், நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சென்டர் ஸ்டிச் போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து பிரிச்சிங்கனாலே வந்துடும். அவ்வளோதான், பிரித்து விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டிச் பண்ண தையலெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இதை எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், இங்கே பாருங்கள். அவ்வளோதான், இங்கே பாருங்கள். ஒரே மாதிரி வந்து நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.